வணக்கம் எமது உயிரிலும் மேலான மக்களே. மலையிழந்தோம் எம் உழவு வாழ்க்கை வயலிழந்தோம், கடலிழந்தோம் கடலில் வாழ்வினை மறந்தோம், எம் இருக்குமிடத்தை நாம் இழந்தோம். ஏனெனில் அடுத்தவர் கைகளில் ஆட்சியை அமைப்பதற்காக மட்டுமே கொடுத்தோம். ஏன் எமக்காக நீங்கள் விழிக்கவில்லை எமது சொந்தங்களே, உயிரில் மேலானவர்களே? அடுத்தவர் அலைபேசியை திருடுவதும் அடுத்தவர் அலைபேசி எண்களை திருடுவதும் தவறானவர்கள். ஆனால் உண்மையை சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் வேண்டிக் கொண்டீர்களானால் நீங்கள் மனிதத்திலும் மனிதமானவர்களாக இருப்பீர்கள். கீழ் அதை கொடுக்க நாம் தயங்க மாட்டோம். அடுத்தவனிடமிருந்து பறிப்பது அது பறிமுதல் கொள்ளையாகும். ஈழத்தில் இருந்திருந்தால் ஒரே ஒரு மரண தண்டனை நாம் பார்த்திருப்போம், நாமும் தீர்த்திருப்போம். நிதி மோசடி என்பது கடுதல்கான வார்த்தைகளால் மோசடிக்கு மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்ட காலங்கள் ஈழத்தில் அன்று. ஆனால் இன்று அலைபேசிகளை திருடுவதும் அவர்களின் மூத்துப்பாசுகளை பார்த்து, மூத்துப்பாசு என்பது இலக்குகளை பார்த்து அதுகளை எடுப்பதும், அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையாக இருந்திருந்தால் நீங்கள் மெட்ரோ வழி எங்கேயாவது பிச்சை எடுத்து வாழ்ந்திருக்கலாம். ஏனெனில் நீங்கள் அப்படியான ஒரு அவதூறுக்கும் பிறந்தவர்கள். பணத்தை நீங்கள் பார்த்ததில்லை. எங்கள் தேசத் தலைவன் காலத்திலேயே நாம் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு ரூபா கூட நாம் எடுத்ததில்லை. ஏனெனில் மரண பயமாக இருக்கும். இப்போது வஞ்சிப்பார்கள், அனைவரையும் வஞ்சிப்பார்கள். ஆனால் மக்களாகிய நீங்கள் சிந்தியுங்கள். உங்களுக்கு ஒருவன் ஒரு ரூபா தருவானாக இருந்தால் அவன் உங்களிடமிருந்து 3 ரூபாயை திருடுவான் என்பது. அதே போலதான் நாம் சொல்லுகின்றோம். உங்களுக்கான பிள்ளைகள், உங்களுக்கான உயிருக்குயிரான பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் களத்தில், அரசியல் களத்தில். எமது போராட்ட வாழ்க்கை முடிந்தது. தேசிய தலைவனும் இல்லை. இப்போது நம்பிக்கைக்குரியவன் எமது அரசியல் ஆசான் அண்ணன் சீமான். ஏனெனில் குப்பி கட்டியவர்களை கூட அடக்கி அன்பால் வைத்துக் கொள்பவன். அரசியல் புரட்சியில் குப்பி கட்டுவனவர்களை தட்டிவிட்டால் காணும் எத்தனையோ புரட்சிகள் வெடிக்கும். காங்கிரஸ் என்பது மண்ணுக்கு ஆகாதது. திராவிடம் என்பது தேசியத்துக்கும் இதற்கும் ஆகாத ஒரு கூட்டம். ஆனால் ஒன்றே ஒன்று, எம் மண் மீட்க விவசாய சின்னம் எப்போதும் பெற வேண்டும். மாண்புமிகு மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கான வாக்கு